கோவை மாநகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே தொழிற்சாலைகளோட பெருக்கம் எந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கோ, அதை விட இந்த வாகன போக்குவரத்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சின்ன சின்ன சாலைகள்லேருந்து பெரிய முக்கிய பிரதான சாலைகள் வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா, எல்லா நேரமும் போக்குவரத்து காணப்படக்கூடிய ஒரு நகரமாக கோவை மாநகரம் மாறிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் பொது போக்குவரத்து அதிகமாக விரும்பாத சூழலுக்கு கோவை மாநகர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஏன் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கோவை மாநகரில் கடந்த 5 மாதங்களில் சரியாக சொல்லணும்னா ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரையில் 5 மாதங்களில் மட்டும் 118 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்திருக்கிறாங்க. கேட்கும்போதே நெஞ்சம் பதறதில்லை. பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், பணிக்கு செல்வோரின் அவசரம் என பல்வேறு காரணங்களால் தினசரி சாலை விபத்துகள் நடக்கின்றன. கடந்த ஆண்டு நடந்த 1170 சாலை விபத்துகளில் 286 பேர் உயிரிழந்துள்ளனர். சாலை விபத்துகளை குறைக்க விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அடிக்கடி விபத்து நடக்கும் இடத்தை கண்டறிந்து அங்கு வேக தடைகள், தடுப்புகள் அமைப்பது போன்ற நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விபத்து நடந்த இடங்களில் அபாய எச்சரிக்கை வரையப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சாலை விபத்துகளின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் குறைந்துள்ளதென்றாலும் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 118 பேர் சாலை விபத்துகளில் தங்களின் உயிரை பறிகொடுத்துள்ளனர். அதில் 50% பேர் இளைஞர்கள். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை கோவை கிழக்கு பகுதியில் 221 விபத்துகள், மேற்கு பகுதியில் 254 விபத்துகள் என மொத்தம் 357 விபத்துகள் நடந்துள்ளன. அதில் கிழக்கு பகுதியில் 54 பேர், மேற்கு பகுதியில் 64 பேர் என 118 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் குறிப்பாக 18 வயது முதல் 30 வயது வரை உடையவர்கள் 51 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 34 பேர் ஓட்டிய வாகனங்கள் வாங்கி சில ஆண்டுகளே ஆன புது வாகனங்கள். பெரும்பாலான விபத்துகள் வேகத்தினால் ஏற்படுகின்றன. பீக் அவர்ஸ் எனப்படும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை மற்றும் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நடக்கும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சரியா 1170 சாலை விபத்துகளில் 286 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. நான் சொல்றது 12 மாசத்தையும் சேர்த்து. அதுவே இந்த ஆண்டு அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா சரியா 5 மாதங்கள்ல 118 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு வேகமா இந்த சாலை விபத்துகள்னால உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. அதே சமயம் இந்த உயிரிழப்புகள்ல 50% பேர் இளைஞர்கள் அப்படிங்கிறது இன்னும் மேலும் ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கு. இந்த 50% பேர்ல 34 பேர் புதிதாக வாகனங்களை வாங்கி அதுல சாலை விபத்துகள்ல சிக்கி உயிரிழந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு சாலை விபத்துகள் இன்னும் கொடூரமா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த சாலை விபத்துகளுக்கு என்ன காரணம்? புதிதாக பாலங்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நிறைய இடங்கள்ல ரவுண்டானா கொண்டு வரதாகட்டும், யூடர்ன் வசதிகள் கொண்டு வரதாகட்டும், சிக்னல் இல்லா சாலை, இந்த மாதிரியான எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருந்தாலும் இந்த விபத்துகளோட எண்ணிக்கை என்னமோ இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பொதுமக்கள்கிட்டையும் அதிகாரிகள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ரோட்ஸ் கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. அது மெயின் ரீசனு. அவங்க போடுறாங்க, ரோடு போடுறாங்க, போட்ட ரோட்டை உடைக்கிறாங்க, திருப்பி அதிலேயே போடுறாங்க. நானே எங்கள் பக்கத்து வீட்டில் ஏரியாலேயே பார்த்துட்டு இருக்கேன். போட்டு உடைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. பசங்களை கொஞ்சம் சேஃபாக ஓட்டுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லாருமே கொஞ்சம் ஒரு சிலர் கோளாறாக தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன மாதிரி இருக்கிற ஏஜ் பசங்க 3/4 பேர் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும், ஆனால் என்ன அவங்க லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறாங்க. தென் அதுக்கப்புறம் ஹெல்மெட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக ஹெல்மெட் தான் நான் பார்க்குறேன். தென் ரோடு கண்டிஷன் பார்த்தா 3/4 இருந்ததுக்கு இப்போ ஓகேவா இருக்குது. பட் ஆனால் ரோட் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த தான் தோண்டிடுறாங்க. இதுதான் ஒரு மேஜர் ப்ராப்ளம். ரோடு நல்லா இருக்குது, ஆனால் ரோட் போட்ட உடனே தோன்றதுனால அந்த ரோடு கண்டிஷன் மறுபடியும் சேஞ்சஸ் ஆகுதுல்ல. அந்த சேஞ்சஸ் மறுபடியும் நடக்குதான்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் வருது. இப்போ அதே மாதிரி போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக ரவுண்டானா, யூட்டர்னு, அதே மாதிரி பாலங்கள்லாம் திறக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி ஆக்சுவலாக நாங்கள் சிங்கானூரில் இருக்கோம். தென் ஃபர்ஸ்ட் அதில் சிக்னல் இருந்துச்சு. இப்போ என்னோட இது என்னன்னா, சிக்னலில் இருந்ததை விட இப்போ எக்ஸ்ட்ரா யூட்டர்ன் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. அப்போ இருந்ததுக்கும் இப்போவும் எங்களுக்கு டிராஃபிக் அதிகமான மாதிரி தான் தெரியுதே தவிர கம்மியான மாதிரி தெரியல. அவினாசி ரோடு எப்படி இருக்கோ இப்போ அதே மாதிரி எங்கள் ரோடு சிங்கானூர் ரோடு இப்போ சேஞ்சஸ் ஆகிருச்சு. ஸோ இந்த யூட்டர்ன் நல்லதா இல்லையான்னு ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணலாம். ஏன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக வேறு ஏதாவது யோசிக்கலாம். மக்களுக்கு ஹை ஸ்பீட் இருந்துச்சு. மெயின் காரணம் அது ஹை ஸ்பீடை ரெசிஸ்ட் பண்ணோம், ஸ்பீடை அரெஸ்ட் பண்ணோம். அதுதான் மெயின் ரீசன். சிசி அளவுக்கு மீறி போகுது.
அதனால அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த இது காட்டுறதுக்காக ஓவர் ஸ்வீட் பண்றாங்க. பின் விளைவுகள் முன் விளைவுகள் பார்க்கறது தெரியறது இல்லை, அதுக்கப்புறம் தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் அண்டர் லைசன்ஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படித்தோடனே அவங்கெல்லாம் வந்து பைக் வாங்கி கொடுத்துட்றாங்க, அவங்கள ஓட்ட வைக்கிறது, இதெல்லாம் ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் தெரியுது. லைசன்ஸ் எடுக்கும்போதே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். லைசன்ஸ் ஈஸியாக கிடச்சிடும், பணம் கொடுத்தா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஆர்டிஓவில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ எப்படின்னு தெரியல. அப்போல்லாம் எல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு சும்மா போர்டில் மட்டும் காமிச்சிடுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்று. இதுக்கு தான் மெயின் ரீசன், அவேர்னஸ் இல்லை. மக்களுக்கு வந்து அதோட இது தெரியறதில்லை. அதான் சந்து கிடச்சா உள்ளே போட்டுடுறாங்க, உழப்பாட்டான் அப்படிங்கிற த்ரில் தான் அவங்க பார்க்குறாங்களே இல்லையா, அவனால் அடுத்தவங்க பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு அது ஒரு எண்ணமே இல்லை. அதுதான் மெயின். அந்த 2 வீலர் லோன் கொடுக்குறாங்க, அதை கட் பண்ணாலே போதும். அதெல்லாம் மெயின். லோனு சும்மா 5000 பணம் கட்டி போகிறது, வண்டி எடுத்து ஓட்டிட்டு ஏதோ பண்ணிட்டு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலே போகிறது, அப்புறம் அவங்க சீஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஒவ்வொரு 2 வீலர் போகிறது எவ்வளோ 1000 வண்டி சும்மா நிற்கிது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண, யார் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா? ரோடு எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. அந்த பாதாள சாக்கடை தோன்றாங்க, அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு எல்லாத்துக்குமே குழியை தோண்டி அதை சரியா உடனே ப்ராப்பரா மூடுறது இல்லை. 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ரோடு போடுறாங்க. ரோடு வந்து ரெகுலரா எல்லாம் மற்ற சிட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர், சென்னை, மற்ற ஊர்ல எல்லாம் கூட இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இங்க ரொம்ப மோசம் கோயம்புத்தூர்ல ரோடு. மெயினா கோயம்புத்தூர்ல ரோடு ரொம்ப மோசமா தான். பிரெக்னென்டான லேடிஸ் கூட்டிட்டு போறது கூட எல்லாம் பயப்படுறாங்க. இந்த மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலா உண்மையான ரீசன் என்னன்னா, பாதி பேருக்கு வண்டி ஓட்ட தெரியறது இல்லை, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ ப்ராப்பரா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு தான் லைசன்ஸ் கொடுத்துருக்கணும். அந்த லைசன்ஸ் வந்து ப்ராப்பரா நிறைய பேருக்கு சும்மாவே கொடுத்துட்றாங்க, அவங்க ஓட்டுறாங்களா இல்லையான்னு தெரியாம. இப்போ கார் ஓட்டுறவங்க அந்த மாதிரி சைடில் ஒதுக்கிடுறது, ஸோ அந்த மாதிரியும் ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு. போக்குவரத்து போலீஸ் அதிகாரி கூறுகையில், மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறித்து யூ-டர்ன் சிக்னல்களுக்கு பதிலான ரவுண்டானா அமைத்தல் போன்றவை மேற்கொள்ளப்படுகிறது. விபத்து நடக்கும் இடங்களை கண்டறிந்து விபத்துகளை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எனினும் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக செல்வது விபத்துகள் நடக்க முக்கிய காரணமாக உள்ளது. மேலும் பள்ளி, கல்லூரி, பணிக்கு செல்லும் நேரங்களிலும் விபத்துகள் அதிகம் நடக்கின்றன. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இவற்றையும் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்.